ருக்மணியும் அவங்க மருமகள் அக்ஷயாவும் சேர்ந்து ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருந்தாங்க. மெயினா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வித்தாங்க. ஆனா வியாபாரம் ரொம்ப டல்லா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு காசு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ருக்மணியின் கணவர் வெளிநாட்டுல கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அக்ஷயா அவ புருஷன் சுரேஷ ரொம்ப விரும்புனா. ஆனா அவர் வேற பொண்ணான திவ்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ருக்மணிக்கு மகனோட வாழ பிடிக்கல. அதனால அக்ஷயாவும் ருக்மணியும் மட்டும் ஒன்னா வாழ்ந்து இந்த கடைய நடத்தி வந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் கடைய சோர்வா பாத்துக்கிட்டு இருந்தப்போ ரொம்ப ஏழ்மையா தெரிஞ்ச ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. மகளே, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ஆனா நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஏதாவது சைவ உணவு கிடைக்குமா அப்படின்னு பரிதாபமா கேட்டாரு. ருக்மணியும் அக்ஷயாவும் யோசிச்சாங்க. கடையில சிக்கன் உணவு தான் எப்பவும் இருக்கும். ஆனா அந்த பெரியவரோட பசியை பார்த்த ருக்மணி, கவலைப்படாதீங்க ஐயா, நாங்க உங்களுக்காக தனியா காய்கறி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தர்றோம் என்று அன்போட சொன்னாங்க. உடனே ருக்மணி வேகமா சமைச்சு சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூடா அவருக்கு கொடுத்தாங்க. பெரியவரும் அதை வயிறார சாப்பிட்டு முடிச்சாரு. மகள்களே, உங்கள் கருணைக்கும் என்னை போல ஒரு ஏழைக்கு நேரம் ஒதுக்கி சமைச்சு கொடுத்ததற்கும் நன்றி என்று சொன்னவர் கடையின் மூலையில் இருந்த பழைய மேசையை நோக்கி போனாரு. அவர் கையில் இருந்த ஒரு சின்ன மரப்பெட்டியால அந்த மேசையை தொட்டு, இந்த மேஜை இன்னையிலிருந்து ஒரு மந்திர ஃப்ரைட் ரைஸ் இயந்திரமா மாறும். இது கிட்ட நீங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் அது சமைச்சு கொடுக்கும். இத நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தேவைப்படுற ஏழைகளுக்கு உதவுங்க என்று சொல்லிவிட்டு அவங்க நன்றி சொல்றதுக்குள்ள அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ருக்மணியும் அக்ஷயாவும் ஆச்சரியத்தோட ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அந்த பழைய மேஜை ஒரு புதிய பளபளப்பான எந்திரம் போல தெரிஞ்சிச்சு. அத்த, இது நிஜமாவே மந்திர எந்திரமா இருக்குமா? என்னாலேயே நம்ப முடியல அக்ஷயா. ஆனா அந்த ஐயா சும்மா சொல்லிருக்க மாட்டாருன்னு தோணுது. ஒரு முறை முயற்சி செஞ்சு பாக்கலாமா? 2 பேரும் மெதுவா அந்த எந்திரத்தின் கிட்ட போய் நின்றாங்க. அக்ஷயா தைரியத்தோட, மிஷினே, எங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் நிறைய ஃப்ரைட் ரைஸ் கொடு அப்படின்னு கேட்டாள். அடுத்த வினாடி மெஷினோட அடிப்பகுதியில இருந்த ஒரு சின்ன திறப்புல இருந்து சுட சுட ஃப்ரைடு ரைஸ் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அவங்க வச்சிருந்த பெரிய பாத்திரம் நிரம்புற வரைக்கும் அது வந்துகிட்டே இருந்துச்சு. அத பார்த்து ஆச்சரியப்பட்ட அக்ஷயா, அத்தே, ஃப்ரைட் ரைஸ் அதுவும் சூப்பரா வாசனை வருது என்று சந்தோஷத்துல கத்தினா. அதற்கு ருக்மணி, ஆமாம் அக்ஷயா, இது நிஜமாவே ஒரு வரம். இந்த மெஷின் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் நம்ம அந்த ஐயாவுக்கு உதவி செஞ்சதுதான். அத்த, இந்த எந்திரம் மூலமா நமக்கு எவ்வளவு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னாலும் கிடைக்கும்ல. அப்போ நாம ஏன் இதை வச்சு நிறைய பேருக்கு உதவக்கூடாது? என்ன மாதிரி உதவி சொல்ற அக்ஷயா? நாம தினமும் மதியம் ஃப்ரீயா மதிய உணவு மட்டும் கொடுக்கலாம். இப்படி பண்ணா நம்ம கடைக்கு பேரு கிடைக்கும். நிறைய பேரோட பசியையும் போக்கலாம். ரொம்ப நல்ல யோசனை அக்ஷயா. இதுக்கு மேல நம்ம கடைய அக்ஷயா ஃபாஸ்ட் ஃபுட்னு மாத்தி மக்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. அன்றிலிருந்து ருக்மணியும் அக்ஷயாவும் மந்திர மெஷின் மூலமா நிறைய சிக்கன் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தினமும் மதிய வேளையில் ஏழைகளுக்கு இலவசமா கொடுத்தாங்க. வாங்கய்யா, வந்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான சூடான ஃப்ரைட் ரைஸ் இங்க இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. இப்படி வியாபாரம் சூடுபிடிச்சப்போ ஒரு நாள் ருக்மணியும் அக்ஷயாவும் இலவச ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அக்ஷயாவின் முன்னாள் கணவர் சுரேஷும் அவர் மனைவி திவ்யாவும் அங்க சாப்பிட வந்தாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சதும் சுரேஷ் ருக்மணி கிட்ட வந்தாரு. அம்மா, நீங்க எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து பசிய போக்கிட்டீங்க. எங்க பிசினஸ்ல பெரிய நஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தோம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுப்பீங்களா? செலவுக்கு உதவியா இருக்கும். அதற்கு ருக்மணி, தம்பி, நீங்க சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்போதைக்கு எங்க கடையில உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. வேற எங்காவது கேட்டு பாருங்க. ருக்மணியின் பதிலை கேட்டு சுரேஷும் திவ்யாவும் கவலையா அங்கிருந்து போனாங்க. அக்ஷயாவும் ரொம்ப கவலையோட அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அக்ஷயா தன் மாமியார்கிட்ட பேசினா, அத்த, நிறைய பேருக்கு நாம ஹெல்ப் பண்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ கடைக்கு வந்தாங்கல்ல, சுரேஷையும் திவ்யாவையும் பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. அவர் என்ன வேண்டான்னு போனாலும் இப்படி அவர் கஷ்டப்படுறத பாக்க முடியல. அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம இருக்க நாம ஏதாவது பண்ணணும்ல. அக்ஷயா, சுரேஷ் உனக்கு துரோகம் பண்ணாலும் அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அவங்க கஷ்டப்படாம இருக்க நாம என்ன செய்ய முடியும்? நம்ம மந்திர மெஷினே வச்சு அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா என்ன? பக்கத்து ஊர்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைய நாம ஆரம்பிச்சு கொடுக்கலாம். அவங்க அதை பாத்துக்கிட்டோம்.
அப்போ அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதே. என்ன சொல்றீங்க? ரொம்ப நல்ல யோசனை. அவங்க கிட்ட நாளைக்கு பேசலாம் அக்ஷயா. மறுநாள் ருக்மணியும் அக்ஷயாவும் வழக்கம் போல கடையில ஃப்ரைடு ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல சுரேஷும் திவ்யாவும் ஃப்ரீ ஃப்ரைட் ரைஸ்க்காக அங்க வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த அக்ஷயா, இங்க பாருங்க, நாங்க பக்கத்து கிராமத்துல இதே மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைய ஆரம்பிக்க போறோம். நல்ல பணம் கிடைக்கும். நீங்க அத பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த கடைய ஆரம்பிக்க தேவையான பணத்தையும் நாங்க தர்றோம். என்ன சொல்றீங்க? அதை கேட்ட 2 பேரும் ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்திலையும் திக்குமுக்காடி போனாங்க. நாங்க கண்டிப்பா செய்றோம். நீங்க காட்டுற இந்த நம்பிக்கைக்கும் உதவிக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. அதற்கு ருக்மணி புன்னகையுடன், நீங்க நேர்மையா ஜாக்கிரதையா வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையில நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். மறுநாள் ருக்மணியும் அக்ஷயாவும் கடைக்கு தேவையான சாமான்கள், பணம் மற்றும் மந்திர மெஷின் மூலமா கிடைச்ச நிறைய ஃப்ரைட் ரைஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க இந்த ஃப்ரைட் ரைஸை வச்சு வியாபாரம் பண்ணுங்க. உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் வந்தா தனியா சிக்கனை சமைச்சு இதுல கலந்து கொடுத்தா போதும். வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு அக்ஷயா டிப்ஸ் சொன்னா. அவங்க அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. அங்க ஒரு சின்ன ஃப்ரைட் ரைஸ் கடைய போட்டாங்க. கொஞ்ச நாள்லயே சுரேஷும் திவ்யாவும் கடின உழைப்பாலும் சுவையான ஃப்ரைட் ரைஸாலும் நல்ல பேரை சம்பாதிச்சு நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் கடையை நல்லபடியாக நடத்தி சந்தோஷமாக வாழத் தொடங்கிய பிறகு சுரேஷும் திவ்யாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சுரேஷ், இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கை நம்ம உழைப்பால மட்டும் வரல. அக்ஷயா செஞ்ச உதவிதான் மெயின் காரணம். நீ அவங்கள லவ் பண்ணி அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தப்போ அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். திவ்யா, நீ சொல்றது நிஜம்தான். எனக்கு இந்த கடையை ஆரம்பிச்சு கொடுத்தப்போ எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. என்னோட தப்புக்கு இன்னைக்கு அவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க கோபப்பட்டு நம்மளை துரத்தி விட்டுருந்தா நம்ம நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கும்னு தெரியல. ஆமாம், அக்ஷயாவோட மனசு ரொம்ப பெருசு. அவங்க கருணைக்கு நாம் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லணும். ஒரு நாள் அந்த தம்பதியினர் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தப்ப திவ்யா பக்கத்துல இருந்த ரோடை கிராஸ் பண்ண போனாங்க. அப்ப எதிர்பாராம வேகமா வந்த கார் மோதி தலையில அடிபட்டு கீழே விழுந்தாங்க. இத பார்த்து சுரேஷ் பயந்து போய் மத்தவங்க உதவியோட திவ்யாவை உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாரு. ருக்மணிக்கும் அக்ஷயாவுக்கும் தகவல் சொன்னாங்க. டாக்டர் வந்து திவ்யாவை செக்அப் பண்ணிட்டு கவலையா சுரேஷ் கிட்ட சொன்னாரு, இவங்களுக்கு தலையில பெரிய அடி, அதனாலதான் மயக்கத்துல இருக்காங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதிகமா ரத்தம் போயிருக்கு. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவாகும். நாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். ஆனா தயவு செஞ்சு நாளைக்குள்ள காசை எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க. அவ்வளவு பெரிய காசை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம சுரேஷ் குழம்பி போயிருந்தப்போ ருக்மணியும் அக்ஷயாவும் அங்க வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, சுரேஷ், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க இருக்கோம்ல. எவ்வளவு செலவானாலும் நாங்க ஹெல்ப் செய்வோம். நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு உறுதியளிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போய் மந்திர இயந்திரத்திடமா நிறைய ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. இயந்திரத்திலிருந்து ஏராளமான ஃப்ரைட் ரைஸ் வந்து கொண்டே இருந்தது. ருக்மணியும் அக்ஷயாவும் சேர்ந்து அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா ஊருக்கும் நேர்ல போய் விற்று சுரேஷின் சிகிச்சை செலவுக்கு கொடுத்தாங்க. சிகிச்சை நல்லபடியா நடந்தது. சுரேஷும் திவ்யாவும் மந்திர இயந்திரம் மூலமா கிடைச்ச ஃப்ரைடு ரைஸை வச்சு தொடர்ந்து கடையை நடத்தி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கூடவே மத்த ஏழைகளுக்கும் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.